Hello students, இந்த கொஸ்டின் பாருங்கள். Derive the average voltage and RMS voltage values of the given waveform அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்கொயர் வேவ் தனியாக பார்த்துருக்கோம், ட்ரையாங்குலர் வேவ் பார்த்துருக்கோம், இதே மாதிரி சைன் வேவ் பார்த்துருக்கோம். இங்கே என்னென்னா இதில் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் வேவ், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கொயர் வேவ் டைப்பில் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ரெக்டாங்கிள். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன் இருக்குது. அப்புறம் இந்த 5க்கு அப்புறம் இதுதான் வந்து ரிப்பீட் ஆகுது, இதே வேவ் ஃபார்ம் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இதை கவனிங்க. இந்த ப்ராப்ளமில் ஓகே, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வேல்யூ வந்து சால்வ் பண்ணுறோம். இதுக்கு ஃபார்முலா 1/t இன்டகிரேஷன் ஆஃப் 0 to d v dt. ஓகே, இப்போ இது 1/t, டீனானது டைம் பீரியட். டைம் பீரியடு எது வரைக்கும் சேம் சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து சேம் சைக்கிள் ரிப்பீட் ஆகுதுன்னா 5 வரைக்கும் அதே ஃபுல் சைக்கிள் வருது. ஸோ 5க்கு அப்புறம் இங்கே 0லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆனதோ அதே வேவ் ஃபார்ம் தான் ரிப்பீட்டடாக வருது. அப்போ 0 to 5, அப்போ டோட்டல் டைம் பீரியட் வந்து 1/tக்கு பதிலாக 1/5. அப்புறம் 0லேருந்து 3 வரைக்கும் என்னென்னா இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 10 into t. இந்த 10 into t என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது வந்து y = mx ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, y = mx ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே y ஆக்சிஸில் v, x ஆக்சிஸில் t. அப்போ m into t அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் mன்றது என்னென்னா ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸோ இங்கே எது ஸ்லோப்? இந்த ஸ்லோப். ஸோ ஸ்லோப்புக்கு என்னென்னா dy/dx, அதாவது சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 30 வோல்டேஜ் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ் எது 3. ஸோ 30 டிவைடட் பை 3 தான் வந்து இங்கே 10 அப்படின்னு எழுதியிருக்கோம். இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்க்காம இது ஈஸியாக கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் த ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, இன்டூ டிடி ப்ளஸ் அதுக்கப்புறம் 3 to 5. 3 to 5க்கு இங்கே கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ 30 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ஏன்னா 3 to 5 வந்து டைம் மட்டும்தான் வேரி ஆகுது, வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 30 வோல்டேஜ் தான் இருக்குது. இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைம். பட் இங்கே 0 to 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஏன்னா 0 to 3 இந்த டைம் வேரி ஆகும்போது ஒய் ஆக்சிஸும் டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டிபெண்ட்ஸ் ஆஃப் டைம்ன்றதுனால தான் இன்டூ டி வருது. இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைம், அதனால் இந்த டீன்றது டைம்ன்றது வராது. ஓகே, எனிவே இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இது இன்டெகிரேஷன் வந்து சிம்பிளான இன்டெகிரேஷன் தான், நீங்கள் மேக்ஸில் படித்தது தான். ஸோ அந்த 10 காமனாக எடுக்கிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் டி டிடி வந்து t²/2. அப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அதே மாதிரி 30 வெளியில் எடுக்கிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் டி டிடி வந்து டி, இங்கே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து 5 - 3. அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ வருதுன்னா வி ஆவரேஜ் வோல்டேஜோட வேல்யூ வந்து 21 வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ஆர்எம்எஸ் வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்னென்னா வி ஆர்எம்எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/t இன்டெகிரேஷன் ஆஃப் டி வி ஸ்கொயர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே தான் 1/5 0 to இங்கே வி ஸ்கொயர்ன்றதுனால என்னது இங்கே 10t போட்டிருக்கோம் இல்லையா, 10t ஹோல் ஸ்கொயர். அது இங்கே எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். ஒன்று 100t அப்படின்னு எழுதுவாங்க, இல்லை 10t² போட்டுருவாங்க. பட் அப்படி வராது, 10t ரெண்டுக்குமே இந்த ஸ்கொயர் வரும், ஹோல் ஸ்கொயர் தான் கரெக்ட். இன்டூ டிடி ப்ளஸ் 5 இங்கே 30² dt. ஸோ இதை எலாபரேட்டர்னா இதை ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 100t². ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா 23.24 வோல்டேஜ். இப்போ இதே இந்த ப்ராப்ளம் பாருங்கள். டிரைவ் த ஆவரேஜ் வோல்டேஜ் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூஸ். அதே தான் சேம், பட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ட்ரையாங்குலர் வேவ், அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ஒரு ரெக்டாங்கிள் வேவ். இங்கே அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா, இது நெகட்டிவ் ஸ்லோப் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். ஜென்ரலாக
y ஈக்குவல் டு mx, இது நம்ம இப்போ தான் லாஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு லீனியர் லைன், இட் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின். ஓகே, ஆரிஜினில் ஃப்ளோ ஆகிற இந்த லைன் தான் வந்து y ஈக்குவல் டு mx. அப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, என்ன அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இதுவும் நீங்கள் மேக்ஸில் படித்தது தான். ப்ளஸ் சின்னா என்ன ஆகுதுன்னா சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து அந்த எக்ஸ்பிரஷனோட ஜாயின் ஆகுது. என்னென்னா இப்போ y ஈக்குவல் டு 2x அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஸ்லோப் வந்து 2ஆக இருக்கும். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4, அதுதான் வந்து y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி ஃபார்மெட் வரும். இப்போ ப்ளஸ் 4னால் என்ன ஆகும்னா இந்த ஆரிஜினில் கிராஸ் ஆகிற பாயிண்ட் வந்து அப்வர்டில் மூவ்மெண்ட் ஆகிடும். அப்வர்டில் மூவ் ஆகும், அப்வர்ட்ஸாக மூவ் ஆகும். இங்கே ஜீரோவில் கிராஸ் ஆகிற பாயிண்ட்டு இங்கே ஒய் ஆக்சிஸில் 4ல் வந்து டச் ஆகும். சப்போஸ் சியோட வேல்யூ 4னா, அதாவது இதுதான் வந்து சி, இங்கே வந்து சி 0, அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் 0 தான் மீனிங். இங்கே ப்ளஸ் சினா சப்போஸ் இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் சி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா இங்கே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0,4 அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒய்யோட வேல்யூ வந்து 4ல் இருக்கும். புரியுதா? ரைட். அதே மாதிரி இங்கே ஒய் ஈக்குவல் டு mx மைனஸ் சி அப்படின்னு இருந்ததுன்னா இதிலிருந்து சி வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் ஆகும், இந்த மாதிரி வரும். புரியுதா? அப்போ இங்கே எந்த பாயிண்டில் இருக்குன்னா 0, சி. ஓகேயா? இதுவும் சி தான், இதோட வேல்யூவும் சி தான். புரியுதா? ஒன்றும் இல்லை, இந்த வேவ்ஃபார்ம் வந்து ப்ளஸ் சினா மேலே ஆட் பண்ணோன்னா அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணோன்னா டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். இந்த லைன் வந்து மூவ் ஆகும். மற்றபடி ஸ்லோப் வந்து அப்படியே எம்னா இங்கேயும் எம் தான். பட் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் அப்படின்றது. மைனஸ்னால் என்னென்னா நெகட்டிவ் ஸ்லோப். இப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப்னா என்னென்னா இப்போ எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ எக்ஸை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அது பாசிட்டிவ். இங்கே என்ன ஆகுனா எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் ஸ்லோப்னா என்னென்னா இந்த மாதிரி வரும், இது வந்து ஆரிஜினில் கிராஸ் ஆகும். ஸோ எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? இதுதான் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சினா என்ன வரும்னா சிம்பிள், ப்ளஸ் சினா இந்த லைனோட சியை ஆட் பண்ணணும். அப்போ எப்படி கிராஸ் ஆகும்னா இந்த மாதிரி கிராஸ் ஆகும். ஓகேயா? அகைன் இது இந்த ஒய் இன்டர்செப்ட் தான் என்னது சி. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் சி. அப்போ என்ன வரும், இதே மைனஸ் எம்எக்ஸில் சியை மைனஸ் பண்ணோன்னா அந்த லைன் எப்படி கிராஸ் ஆகும்னா இப்படி கிராஸ் ஆகும். இங்கே கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ், இங்கே வந்து எக்ஸ்கமா ஒய் ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு எக்ஸ்கமா ஒய் வந்து ஒரு வேல்யூ வரும். இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக மேக்ஸில் படித்தது தான், இது எதுவுமே வந்து புதுசு இல்லை. ஓகே, இப்போ இந்த வேவ்ஃபார்ம் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் கவனிச்சிங்கன்னா இந்த வேவ்ஃபார்ம், ஸோ இது வந்து y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக ஸ்லோப் எடுத்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே y இஸ் ஈக்குவல் டு m இஸ் ஈக்குவல் டு இந்த செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா m இஸ் ஈக்குவல் டு dy பை dx. அப்போ 20/4 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதிடுவீங்க. இப்போ இங்கே எக்ஸ்பிரஷன் என்ன வரும்னா v இஸ் ஈக்குவல் டு 5t அப்படின்னு எழுதிடுவீங்க இந்த செக்ஷனுக்கு. அடுத்து இந்த செக்ஷன் டைம் இன்டர்வல் 4 to 8 மில்லி செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், ஸோ நோ ப்ராப்ளம், இங்கே ஸ்லோப்பே இல்லை. therefore v இஸ் ஈக்குவல் டு 20 வோல்டேஜ் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சிம்பிளாக எழுதிடலாம். பட் இங்கே தான் ஒரு புது கான்செப்ட் வருது. என்னென்னா இது நெகட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப்பில் dy பை dx, சேஞ்ச் இன் y ஆக்சிஸ் சேஞ்ச் இன் x ஆக்சிஸ் பார்த்தோம்னா அதுவுமே சேஞ்ச் இன் y வந்து இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்னால மைனஸில் எழுதுகிறோம். ஏன்னா x ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது y ஆக்சிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மைனஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு எப்படி எழுதுகிறோன்னா சேஞ்ச் இன் x ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 0, சேஞ்ச் இன் y ஆக்சிஸ் வந்து 20 மைனஸ் 0 20 டிவைடட் பை சேஞ்ச் இன் x ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் 8 4. அப்போ m இஸ் ஈக்குவல் டு -5 வருது. ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்படி எழுத முடியாது. என்னென்னா v இஸ் ஈக்குவல் டு -5t அப்படின்னு இங்கே எழுதுன மாதிரி இங்கே எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா இது வந்து ஆரிஜின் வெளியே பாஸ் ஆகுது, பட் இது ஆரிஜின் வெளியே பாஸ் ஆகலை.
அப்போ ஆக்சுவலாக அந்த லைன் வந்து எங்கேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இது ஒய் ஆக்சிஸில் சம் பாயிண்டில் வந்து கட் ஆகும். இந்த சீன்ற பாயிண்டில் வந்து கட் ஆகும். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இந்த செக்ஷனுக்கு இந்த டைம் இன்டர்வல் 0 to 4 மில்லி செகண்ட். இங்கே இது வந்து எம்எஸ்ன்றது என்னென்னா மில்லி செகண்ட்ஸ், சரியா? 0 to 4 மில்லி செகண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இங்கே என்னென்னா 5t v of t is equal to 5t. அதுக்கப்புறம் 4 to 8 மில்லி செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தர்ஃபோர் டேரெக்டாக 20. இங்கே 8 மில்லி செகண்ட் டு 12 மில்லி செகண்ட் பார்த்தோன்னா இது வந்து ஒரு லைன். ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இது வந்து ஒய் ஆக்சிஸில் சம் பாயிண்டில் கட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா y is equal to mx minus mx plus c இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேயா, இதுதான் அது இந்த ஃபார்மெட். therefore இங்கே y is equal to minus mx plus c இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இங்கே y ஆக்சிஸ்ன்றது v. therefore இங்கே v is equal to minus m. x ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டைம் இருக்குது. ஸோ t plus c. இங்கே m வந்து ஸ்லோப். ஸ்லோப் என்னது பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 12 minus 8 4, சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸில் 20 minus 0. அப்போ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -20 divided by 4 is equal to -5. அப்போ இங்கே என்ன வரும்னா v of t is equal to எம்மோட வேல்யூ -5 t plus c. இங்கே என்ன ஃபார்மெட்னா -5t plus c அப்படின்னு வரும். ஓகே, இந்த சியோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் இந்த பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எப்படின்னா இந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்னது, டீயோட எக்ஸில் வோல்டேஜ் வேல்யூ என்னது, டைமோட வேல்யூ என்னது, அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இங்கே v is equal to -5t plus c இருக்குது. v is equal to -5t plus c. இந்த பாயிண்டில் வியோட வேல்யூ என்னது அப்படின்னா 0. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த பாயிண்டில் ஒய் ஆக்சிஸ் வி ஆக்சிஸில் எந்த இருக்குன்னா 0க்கு நேரம் இருக்குது. ஸோ 0 -5. இங்கே நெக்ஸ்ட் என்னது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, டைம். அப்போ டைம் டீயோட வேல்யூ என்னது இந்த பாயிண்டில், டீயோட வேல்யூ 12 இந்த பாயிண்டில். therefore 12 plus c. 5 into 12 -5 into 12 -60. ஸோ -60 அந்த பக்கம் போகும்போது +60. அவ்வளோதான். ஸோ ஹியர் v is equal to -5t plus 60. இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இது எப்படி இருக்குது, y is equal to -mx plus c ஃபார்மெட்டில் இருக்குது. புரியுதா? ஸோ இதுதான் for the interval, for the time interval 8 millisecond to 20 milliseconds -5t plus 60. இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து c is equal to 60. 60ல் போய் இந்த லைன் வந்து கட் ஆகும். ஓகேயா? அப்போ இப்போ ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். v average is equal to 1/t integration of 0 to t v dt. இப்போ என்ன வரும், 1/t டோட்டல் டைம் பீரியட் என்னது 12, 0லேருந்து 12 வரைக்கும், 12 0லேருந்து 4 வரைக்கும். இதோட என்னது 5t dt ப்ளஸ் 4லேருந்து 8 வரைக்கும், 4லேருந்து 8 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும் 20. ஸோ 20 dt ப்ளஸ் 8 மில்லி செகண்ட்லேருந்து 12 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் -5t ப்ளஸ் 60 dt. ஓகேயா? அவ்வளோதான், க்ளோஸ் த ப்ராக்கெட்.
இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 1/12 5 காமனாக எடுத்துடலாம். இங்கே டி டிடியை இன்டகிரேட் பண்ணால் t²/2 அப்பர் லிமிட் 4 லோயர் லிமிட் 0 ப்ளஸ் இங்கே 20யை காமனாக எடுத்துடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ddt t 4 to 8 அப்புறம் ப்ளஸ் இதை வந்து dt வந்து ரெண்டு டேர்முக்கும் கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா -5 t²/2 இன்டகிரேஷன் தேவையில்லை 8 to 12 அதுக்கப்புறம் ப்ளஸ் 60 into t 8 to 12. இதை சால்வ் பண்ணிங்கன்னா V ஆவரேஜோட வேல்யூ 13.33 வோல்டேஜ். இங்கே நிறையா மிஸ்டேக்ஸ் வரும், நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இந்த y is equal to -mx plus c இந்த ஃபார்மெட்டில் இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வேவ் ஃபார்ம் தான் இது ரெப்ரசன்ட் பண்ணும். -5t + 60னா இது வந்து ஓவரால் லைன். ஓகே, அதில் இந்த 8 to 12 ஓகே -5t + 60 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த லைனை தான் அந்த லைன் ஃபுல்லாகவே ரெப்ரசன்ட் பண்ணோம். அதில் நம்ம லிமிட் போட்டோம். லிமிட் என்ன போட்டோம்? 8 மில்லிசெகண்ட்லேருந்து 12 மில்லிசெகண்ட் வரையும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த ஓவரால் லைனில் இதை மட்டும்தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து இதோட மீனிங். அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டோட மீனிங் வந்து நம்ம எந்த டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறோன்றது தான் அது. ஓகேயா? ஓகே, ஆவரேஜ் வேல்யூ அவ்வளோதான். ஆர்எம்எஸ் வேல்யூ மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு சிம்பிளாக இன்னொன்று பண்ணலாம். அதாவது ஆவரேஜ் வேல்யூக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் பண்ணலாம். என்னென்னா V average is equal to area divided by area occupied by one full cycle divided by total time period. இது வந்து இதுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அந்த ஏரியாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை இந்த 12 அதாவது டோட்டல் டைம் பீரியட் பண்ணிங்கனாலும் யூ வில் கெட் சேம் 13.3 வோல்டேஜ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, பட் இது வந்து நீங்கள் ஆவரேஜ் வேல்யூக்கு வேணால் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பட் ஆர்எம்எஸ் வேல்யூக்கு வந்து அப்படி பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் இதை நீங்கள் டெரைவ் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இதை எடுத்து தான் ஆகணும். அப்படின்னா தான் உங்களால் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா? V ஆர்எம்எஸ் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா 1/12. அதே தான், அதுக்கு என்ன எல்லாத்துக்கும் வின்னு ஆவரேஜ் வேல்யூ இல்லை. இங்கே வந்து என்னென்னா V ஸ்கொயரும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ 5t ஹோல் ஸ்கொயர் இதாக இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து 5t ஹோல் ஸ்கொயர் எதுக்கு? 0 to 4 மில்லிசெகண்ட்ஸ். இப்போ 0 to 4க்கு வந்து 5t ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் ப்ளஸ் அடுத்து என்னது? 4 to 8 மில்லிசெகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20. 4 to 8க்கு 20 இல்லை 20 ஸ்கொயர் dt ப்ளஸ், ஏன்னா V ஸ்கொயர் இது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்புறம் 8 to 12, 8 to 12க்கு என்ன வரும்? -5t + 60 அப்புறம் dt இங்கே ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே ஸ்கொயர் எடுக்கும்போது a - b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் வரும். ஏன்னா அது மைனஸ் இருக்கு இல்லையா? இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² - 2ab. இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும், வேறு வழி இல்லை. எப்படியோ இதை நீங்களே சால்வ் பண்ணி செக் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன். இதில் V RMS ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது இதை சால்வ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது தெரியும். அப்போ தான் எக்ஸாமில் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். V RMS ஸ்கொயர் தான் வந்திருக்கு, புரியுதா? இதோட டிவைட் பண்ணி இதான் ஆன்சர் அப்படின்னு எழுதக்கூடாது. இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். V RMS ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. டிவிஷன் பண்ணிவிட்டு கூட ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஃபைனலி V RMS வேல்யூ பார்த்தோம்னா 14.91 வோல்டேஜ். இதுதான் அதோட ஆன்சர். ஓகேயா? நான் சால்வ்
பண்ணுறது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். பட் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது தெரியும். ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, வேறு டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.